இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னாச்சு சங்கர் பாண்டி, வீட்டுக்குள்ள போயிட்டியா? சிஸ்டர், நான் தந்திரமா பேசி அந்த கங்காவை சித்தர் குடிலுக்கு அனுப்பி வச்சிட்டேன் சிஸ்டர். நீ சீக்கிரம் வீட்டுக்குள்ள போய் வைரம் இருக்கிற அந்த குரங்கு பொம்மைய தூக்கு. சிஸ்டர், வீடு பூரா செல்லடா போட்டு சலிச்சு பார்த்துட்டேன் சிஸ்டர். அந்த குரங்கு பொம்மைய காணும் சிஸ்டர். அத சொல்லலான்னு தான் உங்களுக்கு போன் பண்ணேன் சிஸ்டர். அடச்சி முட்டாள், நல்லா தேடி பாரு. வீட்ல இருக்கிற பொம்மை எங்க போகும்? ஐயோ சிஸ்டர், நல்லா தேடி பார்த்துட்டேன் சிஸ்டர். சிஸ்டர், மத்த எல்லா விளையாட்டு பொம்மைகளும் இருக்குது, ஆனா அந்த குரங்கு பொம்மைய மட்டும் காணும் சிஸ்டர். ஏய், அந்த பொம்மைக்குள்ள வைரம் இருக்கிறது உனக்கு, எனக்கு, அந்த தேன் எடுக்கிறவன் அவனோட பொண்டாட்டி. இந்த 4 பேரை தவிர வேற யாருக்குமே தெரியாது. மத்தவங்கள பொறுத்த வரைக்கும் அது சாதாரண குரங்கு பொம்மை. நல்லா தேடி பாரு முட்டாள். அந்த பொம்மைக்குள்ள வைரம் மட்டும் இல்ல, நம்ம 2 பேரோட உயிரும் அதுக்குள்ளதான் இருக்கு. தேடு. சை, ஒரு வேலைக்கும் லாய்க்கு இல்ல. ஐயோ, எங்கே தேடுவேன் அந்த வைரத்தை? நான் போய் எங்கே தேடுவேன்? ஐயோ, எங்கே தேடுவேன்? என்னங்க கங்கா, எங்க கங்கா? சீக்கிரம் வாங்க. இந்த இடத்துல தான் நம்ம குழந்தைய வச்சு மந்திரம் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க, போ. சீக்கிரம் வாங்க. நிறுத்துங்க. ரொம்ப நல்லவ மாதிரி நடிச்சு எங்களையும் ஏமாத்திட்ட. இல்ல அம்மா அம்மா, கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. சிகிச்சை முடியறதுக்கு இன்னும் 5 நிமிஷம் தாம்மா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க, முதல்ல இதை நிறுத்துங்க. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. 5 நிமிஷம் வைத்தியம் முடிஞ்சிரும். முடியாது, ஏதோ மந்திரம் செஞ்சு என் குழந்தை மனச மாத்த பாக்குற. என் குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிக்க சதி பண்ற. இது பாருங்க, இது மந்திரமும் இல்ல சதியும் இல்ல. தலையில அடிபட்டு பழசெல்லாம் மறந்து போனதுனால மூலிகை சிகிச்சை தந்து பழைய நினைவுகளை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஹலோ, இது உங்க குழந்தையே இல்லைன்னு சொல்றோம், அப்புறம் எப்படி நீங்க சிகிச்சை பண்ணுவீங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்க. சிகிச்சை முடிஞ்சதும் யாரோட குழந்தைன்னு தெரிஞ்சிடும். எங்க குழந்தைன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். நீதான் எங்க குழந்தைய உன்னோட குழந்தைய மாத்த இந்த மாதிரி எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்க. அதுக்காக தான் நர்ஸ் வேஷம் போட்டு என் வீட்டுக்கு வந்தியா? நான் போய் சொல்லி வீட்டுக்குள்ள வந்தது என்னோட தப்புதான். ஆனா இது என்னோட குழந்தை, அது மட்டும் போய் இல்ல. அது எனக்கு நல்லாவே தெரியும். தயவு செஞ்சு சிகிச்சை முடியற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. அப்புறமா உங்களுக்கே தெரியும். எங்க நிறுத்துங்க முதல்ல. ஏய் தள்ளு. ஐயோ, குழந்தையை கொடுங்க முதல்ல. குழந்தையை கூட்டி வந்து ஒரு 5 நிமிஷம் போடுங்க ப்ளீஸ். ப்ளீஸ் சொன்னா கேளுங்க. அக்கா, எங்க நில்லுங்க ப்ளீஸ், சொன்னா கேளுங்க. கங்கா, குழந்தையை பிடி. கொடுங்க. கவலைப்படாத துர்கா, சிகிச்சை நல்லபடியா முடிஞ்சதுன்னு நான் நம்புறேன். இன்னும் 2 நாள்ல உன் குழந்தைக்கு பழைய நினைவுகள்லாம் திரும்ப வந்துருமா. நீதான் அம்மான்னு தேடி வருவாமா.